பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல. பாரு, என்னது இது? புதுசா வீடியோ போட்டிருக்கேன் பாரு. சரி போடு பாப்போம். பண்ணையாரும் பத்மினியும். இது ஒரு அழகான படம், இது அற்புதமான படம், இது அம்சமான படம், இது ஆசமான படம், இது ஹோல்சமான படம். போன வருஷம் கொட்டுக்களி ரிலீஸ் ஆகும்போது எப்படி ஒரு சலசலப்பு இருந்துச்சோ, அதே மாதிரி 2014 ஒரு சலசலப்பு இருந்துச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ. அப்பெல்லாம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிற படத்தை ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுவாங்க. அது பேர் அவார்டு படம். அதேதான், அவார்டு படம். இதெல்லாம் அவார்டுக்காக எடுக்கிற படம், ஓடாது அப்படி இப்படி சொல்லுவாங்க. அவங்க சொல்ற மாதிரி தான் இந்த படத்துக்கும் ஆச்சு. அது வேற விஷயம். புது யுகம்னு புதிய தலைமையோட கமர்ஷியல் சேனல் ஒன்று இருக்கும். அதுல 2 படம் அடிக்கடி போட்டுட்டே இருப்பான். சுட்ட கதை, அப்புறம் பண்ணையார் பத்மினியும். அப்பதான் இந்த படத்தை நான் டிவியில பாக்குறேன். அப்ப இவ ஸ்கூல் பாய், சுட்டி பையன், குட்டி பையன். புது யுகம்ல அதை பார்க்கும்போது என்னது இது, ஒரு பாட்டு இல்ல, ஒரு ஃபைட் இல்ல, ஹீரோ ஹீரோயின் டூயட் சாங் இல்ல, இப்படி படம் எடுத்து எவன் பார்ப்பான்? தியேட்டர்ல கொட்டாய் விட்டு தான் தூங்குவான். அப்படி நானே என் மனசுல நினைச்சுக்கிட்டேன். இப்ப என்னடா உங்களுக்கு என்ன பாட்டு, ஃபைட், ரொமான்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு படம் தானே வேணும்? இந்த பாருங்க, நானு அந்த படத்துல டைரக்டர் அதே ஹீரோ வச்சு சேதுபதினு படம் எடுத்தாப்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நம்ம சித்த டைரக்டர் எடுத்த ஃபர்ஸ்ட் படமாச்சே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு ரீவிசிட் போட்டேன். இப்ப ரீசெண்டா ஐ வாஸ் மெஸ்மரைஸ்டு. ரீசெண்டா இந்த படத்தை ரீவிசிட் பண்ணி நான் சிலித்து விட்டேன். அதனால இதுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம்னு எடுத்து வந்திருக்கேன். வழக்கமான வித்தியாசமா உருட்ட போறேன், நீங்களும் பாருங்க. என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லவ் லாங்குவேஜ் இருக்கும். அதுல பரவலா காமனா ஒரு 5 லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இல்லனாலும் இருக்கப்பட்ட படமா தெரிஞ்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தை பார்க்கலனாலும் அதை எடுத்து ரீல்ஸ் போட்டு அவனாவது தெரிய வச்சிருப்பான். இப்ப நான் அதை வச்சு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை காட்ட போறேன். பண்ணையார் பத்மினியும். கதை என்ன? ஒரு லேண்ட்லார்ட், அவர் வீட்டுக்கு ஒரு கார் வருது. அந்த கார் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அது கூட அப்படியே ஒன்றி போயிடுறாரு. அந்த ஊருக்குள்ள வர ஃபர்ஸ்ட் கார் அதுதான். அந்த ஊருக்குள்ள கார் ஓட்ட தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் முருகேசன். ஓட்ட அவனும் அந்த கார் கூட ஒன்றி போயிடுறான். அந்த லேண்ட்லார்ட் அவர் வைஃபுக்காக கார் ஓட்டி பழகணும் ஆசைப்படுறாரு. அவர் கார் ஓட்டி பழகினாரா இல்லையா என்பதுதான் கதை. இந்த படத்தோட கேரக்டர்ஸ்க்கு ஒரு டிஸ்கிரைப் கொடுத்துறேன். பண்ணையார், இவரை விட நல்லவர் யார்? அநியாயத்துக்கு தங்கமான மனுஷங்க. அந்த ஊரை பொறுத்தவரை இவர்தான் எடிசன், கிரஹாம் பெல், ஜிடி நாயுடு, சந்திரபாபு நாயுடு எல்லாம். இவர் டிவி ஒண்ணு வாங்கினா அன்னைக்கு ஊரே இவர் வீட்டு முன்னாடி தான் கொத்த வச்சிருக்கும். இவர் போன் வாங்கினா அந்த ஊருக்கு இவர் வீடு தான் போன் பூத். இவர் கார் வாங்கினா அந்த ஊருக்கு இவர் கார் தான் கால் டாக்ஸி. எசிடேட் இல்லாம ஹெல்ப் பண்றதுல இவர் ஒரு சசிகுமார். பாகுபாடின்றி பழகிறதுல இவர் ஒரு மெய்யலன் கார்த்தி. செல்லம்மா, எக்ஸ்பிரஷன் குயின் நீயம்மா. இந்த அம்மா சிரிச்சா அந்த சிரிப்பு இந்த அம்மா முகம் பூரா இருக்கும். இந்த அம்மா தான் அந்த ஊர் அன்னை தெரசா. வீட்டுக்கு யார் வந்தாலும் உட்கார வச்சு வயிறார சோறாக்கி போட்டு வைத்த கலக்குனாலும் இருந்துட்டு போறதுக்கு இடமும் கொடுக்குற அம்மா. தம்பி சாப்பிட வாப்பா. முருகேசன், முத்தசன். இந்த கிரேட் கிராண்ட் கப்பிள்ஸ்க்கு பையன் இல்லாத குறை தீர்த்து வச்சவன் முருகேசன். கார் ஓட்ட டிரைவரா வந்தவன், பின்னால அவங்களுக்கு மகனா மாறி போனவன். கொஞ்சம் பிடிவாதம், கொஞ்சம் பொசசிவ், கொஞ்சம் ஈகோ, கொஞ்சம் கோபம், கொஞ்சம் முரடன். வண்டி போட்டு வச்சிருக்க. சுஜா, கவர்டியஸ் ரோஜா. பண்ணையாரோட ஒரே ஒரு பொண்ணு. எனக்கும் உங்களை பார்க்காம இருக்க முடியல. வாவ் பண்ணையார், வாட் இஸ் தி ப்ரொசீஜர் டு பிகம் யுவர் சன் இன் லா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, pretty as rose but her greedy grows. ஒவ்வொரு டைம் அம்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கண்ணில் படுற எல்லாத்தையும் கன் மாதிரி கடத்திட்டு போயிடும். வரேன்பா, வரேம்மா. பெருச்சாள் என்கிற பீடை. பீடைங்கிறதான் பட்ட பேரு, பெருச்சாள் எங்க ஆத்தா பேர் வச்ச பேரு. இவன் எதையாவது பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னானா அது நாசமா போயிடும். நீங்க நல்லா இருக்கணும்யா. தெரியாம சொல்றியா? ஏதாவது பார்த்து அப்ரிஷியேட் பண்ணானா அம்போன்னு போயிடும். டிவி தரமா தெரியுது. குளிக்கவும் மாட்டான், மத்தவனுக்கு குளி தோணவும் மாட்டான். இவன் குளிச்சான்னா இவனையும் கூட்டு போலாம். குட் கை பட் பேட் ஃபிட். ஏன்டா போடல? அழுக்காயிரும்ல, அடுத்த பொங்கலுக்கு போட்டுக்கிறேன். ஐயோ. ஸ்கூல் பாய். எல்லா பசங்களும் பொம்மை கார் வச்சு விளையாடுற வயசுல பெரிய கார்ல போக ஆசைப்பட்ட அந்த குட்டி பையன் பீட கார்ல ஏத்தணும்னா 10 பைசா கொண்டு வந்து கொடுன்னு சொன்னதுக்காக டெய்லி காசு சேர்த்து வச்சிட்டு இருப்பான். முருகேச லவ்ஸ் மலர்விழி, ஊர்க்கார ஆளு காளி வெங்கட். அந்த காரை கொடுத்து நம்ம சண்முக அண்ணாச்சி, அந்த சண்முக அண்ணாச்சியோட பொண்ணு நம்ம ஸ்னேகா கெஸ்ட் ரோல். There are 5 languages, 5 love languages. Words of affirmation, act of service, physical touch, quality time, receiving gifts. இந்த படத்துல இந்த 5த்தையுமே நான் சென்ஸ் பண்ணேன். அதை தான் உங்களுக்கு புகட்ட போறேன். Words of affirmation. பண்ணையாருக்கு அந்த காரை பார்த்ததும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்துரும். அதுக்கப்புறம் சண்முக அண்ணாச்சி கிட்ட அவர் அந்த கார் மேல கொண்ட காதல காட்டிக்கிட்டே இருப்பாரு. வண்டி இப்படியே நிக்க வச்சிருந்தா தூசு விழுந்துகிட்டே இருக்குல்ல. வீட்டு வாசல்ல வண்டி நிக்கிறதுன்னா வீடே தோரணையா இருக்கு. நம்ம டிரைவர்கிட்ட சொல்லி வண்டி வேண்டாம் நிப்பாட்டு சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் மேல சண்முக அண்ணாச்சி காண்டாகி, இங்க பாரு வேற ஏதாவது பேசுனா பேசு, அதை பத்தியே பேசி எனக்கு காண்டாக்காதன்னு கத்தி விட்டுருவாரு. அப்பவும் காரை பத்தி தான் பேசுவாரு. This is called word of affirmation. நாம ஒரு விஷயத்து மேல கொண்ட காதல வார்த்தைகளால வெளிப்படுத்துவதே word of affirmation. இதே பண்ணையார் கார் வீட்டுக்கு வந்த அப்புறம் காரத்தா பொண்டாட்டி மாதிரி பாத்துப்பாரு. டெய்லி தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை, தூங்கி எந்திரிச்ச அப்புறம் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவாரு.
பண்ணையாருக்கு கார் ஓட்ட தெரியாது, இருந்தாலும் டெய்லி கூட்டி பெருக்கி கழிச்சு வகுத்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பாரு. திஸ் இஸ் கால்ட் ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். பண்ணையாரோட பிபி செல்லம்மா, அவங்களோட லவ் லாங்குவேஜ் ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். வீட்டுக்கு அப்பன் சுப்பன் குப்பன் யாரு வந்தாலும் வாங்க தம்பி சாப்பிடலான்னு உட்கார வச்சு அவங்கள வயிறார நிரப்பி விட்டு அனுப்புறது இந்த அம்மாவோட ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். நீயும் ஒரு வாய் சாப்பிடுன்னு சொன்னா கேக்குறியா? இந்த லவ் லாங்குவேஜ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம அம்மாக்கள். நம்ம பிடிச்சதா பார்த்து ஆசாசியா லவ்வோட ஃபீலோட செஞ்சு கொடுத்து சோறு போடுறது. பண்ணையாரும் செல்லம்மாவுக்கு அடிக்கடி இந்த ஆக்ட் ஆஃப் சர்வீஸா பண்ணுவாப்ல. பிசிக்கல் டச். அந்த கார் யாரோடது? சண்முக அண்ணாச்சியோடது. அந்த காரை இப்ப வச்சிருக்கிறது பண்ணையாரு, ஆனா அந்த காரை ஓட்டுறது நம்ம முருகேசன். ஓட்ட வண்டி டிராக்டர் ஓட்டிட்டு இருந்த முருகேசனுக்கு அடிச்சது பாடுற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரேஞ்சுக்கு வந்ததுதான் இந்த கார் டிரைவர் ஆஃபர். ஊருக்குள்ள எவனுக்குமே கார் ஓட்ட தெரியாது, முருகேசன் விட்டா அவங்க நாதி இல்ல. அதனாலயே முருகேசன் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அந்த காரு கூட அட்டாச் ஆயிடுவான். இல்லம்மா வேற வண்டிலாம் வேணாம்மா, நம்ம இதே வண்டி வச்சுப்போம். பண்ணையாராச்சும் அந்த காரை தான் பொண்டாட்டி மாதிரி பார்த்தாரு, இவன் அந்த காரு கூட தான் பொண்டாட்டி மாதிரியே பாவிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஆனா கார்ல வந்தாதானே இந்த மூஞ்சி ஈயன் இருக்கு. அவன் சாமி மாலை போட்டுருந்தனால பணத்தை எடுத்துட்டு போக முடியாது, அதனால டிரைவர் போஸ்டிங்க மாத்துறாங்கன்னு தெரிஞ்சதுமே போட்டிருந்த மாலையை கழட்டி வச்சிருந்துருவான் இந்த முருகேசன். அதெல்லாம் ஒன்னும் ஆகாதியா, போயிட்டு வந்து திரும்பி போட்டுக்கலாம். நீங்க வாங்க. போயிட்டு வந்து போட்டுப்பியா? அவன் மட்டும்தான் அந்த காரை தொடணும். அந்த காரை தொட்டு ஓட்டணுங்கிறது அவனோட லவ் லாங்குவேஜ். பிசிக்கல் டச். அடுத்த லவ் லாங்குவேஜ் கிஃப்ட்ஸ். பண்ணையாரு அவர் பொண்டாட்டி விட இந்த பச்சைக்காரை பத்தி அதிகம் பேசுறாப்புல தெரிஞ்சதும் ஒரு நாள் அப்படியே அந்த சைடு வர மாதிரி வந்து வீட்டுல டீ காஃபி தண்ணி பஜ்ஜி சொஜ்ஜில சாப்பிட்டு, இந்தாப்பா கார்கி, அங்க கார் சும்மா தான் நிக்குது, அதான் உன் வீட்டுல நிக்கட்டும்னு கொடுத்துட்டு போயிருவாரு. ஐயோ எப்ப இவ திரும்ப வந்து காரை திருப்பி கேட்டுருவாருன்னு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். செல்லம்மா வார்னிங் சேயிங் எவ்ரி டைம். ஒருத்த வந்து உங்களை வண்டிய பாத்துக்கங்கன்னு கொடுத்துட்டு போனா அத நீங்களே சொந்தம் கொண்டாடுவீங்க. சண்முக அண்ணாச்சி மாமா ஸ்னேகா ஒரு நாள் கை குழந்தையை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து, பண்ணையார் அங்கிள் எங்க அப்பா சாமி கிட்ட போயிட்டாரு. ஐயோ அவர் ஏதாவது கொடுத்திருந்தா திருப்பி கொடுத்துறீங்களா, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்க செல்லம்மா பண்ணையார வான் பண்ணி கொடுக்க வைக்கும். அப்ப ஸ்னேகா, ஐயோ அங்கிள் ஆண்டி இதெல்லாம் வேணாம், எனக்கு தெரியும் கார் இங்கதான் இருக்குன்னு, அது உங்ககிட்டயே இருக்கட்டும், கீப் இட் யுவர் செல்ஃப் வித் யூன்னு சொல்லிட்டு போயிடும். அப்பதான் அந்த கப்பிள்ஸ்க்கே தெரியும் சண்முக அண்ணாச்சி கிஃப்ட் பண்ணிட்டு போயிருக்காருன்னு. இங்க சண்முக அண்ணாச்சி லவ் லாங்குவேஜ் டோக்கன் ஆஃப் லவ். பா காசுலாம் கொடுத்து என்ன வேற விட்டு பொண்ணு ஆக்காதீங்க. நீ எங்க வீட்டு பொண்ணுதாம்மா. இதுல செல்லம்மாவோட பொண்ணு நீலிமா. செல்லம்மா பொண்ண செல்லமே சீரியல் இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். she so cute, she so sweet, she so hot, we all simply நீலிமா once in a life. ஆனா இதுல she is not like that. அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது ஒன்று தூக்கிட்டு போயிடும். அம்மினி எது கேட்டாலும் பண்ணையாரு பாசத்தோட வச்சுக்கோமான்னு எடுத்து கொடுத்துருவாரு. ஒரே ஒரு பொண்ணு இல்லையா, அதான் இதெல்லாம் அந்த அம்மா செல்லம்மாக்கு பிடிக்கலனாலும் பண்ணையார் பண்ணுவாரு. இருக்கிற இந்த வீடு மட்டும்தான், அதையும் தூக்கி அவளுக்கு கொடுத்துருங்க. இப்படிதான் ஒரு நாள் அங்க சுத்தி இங்க சுத்தி காருக்கே வந்து நிக்கும் நீலிமா. அடுத்து என்ன வேணும்? இந்த காரு. செல்லம்மாக்கு தூக்கி வாரி போட்டுரும். பண்ணையாரு அப்பவும் யோசிக்காம தூக்கி கொடுத்துருவாரு. ஏன்னா அவரோட லவ் லாங்குவேஜ் டுவர்ட்ஸ் நீலிமா இஸ் a gifts. இது பொண்ணு, இதுவும் பொண்ணு. லாஸ்ட் லவ் லாங்குவேஜ் குவாலிட்டி டைம். ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் என்ன பொறுத்தவரை பீக் லவ் லாங்குவேஜ். ஏன்னா நமக்குலாம் டெய்லி ரீல்ஸ் பார்க்க நேரம் கரெக்டா இருக்கு. அப்படிப்பட்ட டேல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் டைம் ஒருத்தருக்காக ஒதுக்குறோங்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம். இந்த படத்துல பிராண்ட் அம்பாஸ்டர் அந்த பாட்டு. அந்த பாட்டு எந்த பாட்டுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த பாட்டோட டிசைனே இந்த லவ் லாங்குவேஜ் தான். அந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வயசுலயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னு கட்டுறது தான் அந்த பாட்டு. ஜி ஃப்ரேம பாருங்க ஜி. அமாவாசை நானும் என் பார்ட்னர் கூட 2050 இந்த பாட்டுல வர எல்லா மொமெண்ட்டையும் ரீக்ரியேட் பண்ணுண்டா. நீ வாழ்ற லைஃப் ஸ்டைலுக்கு 2030 தாண்டுவ நீ முருகேசன் மலர்விழியா மாங்கமான்னு லவ் பண்ணுவான். மலர்விழியா அந்த டெத் வீட்ல வியூ பண்ணதுமே வீரனுக்கு விருப்பம் வந்து விடும். அதுக்கப்புறம் அவ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காகவே போட்டிருந்த மாலையை கழட்டிட்டு பாடியை பரல ஏத்திட்டு பரவசமா பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். அப்போ மாலையை கழட்டினது எனக்காக இல்லையா? சர்வ மாரியாக்கு அப்புறம் எலோ வீட்ல சேர்த்துச்சு ஒரே ஆள் நீதாயா. குவாலிட்டி டைம். அட்மின் ரெண்டு பேர் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாத குவாலிட்டி டைம். ஒருத்தர் மட்டும் பண்ணா சீட் அடிக்கிறது. ஓ நீங்க அப்படி வரீங்களா? ஓகே இப்ப பாருங்க. மலர்விழியை பார்க்க பத்மினி தூக்கிட்டு குற்றாலம், திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருச்சிராப்பள்ளி, திருத்துறைப்பூண்டி, திருவண்ணாமலை ஊர்வலம் வருவாப்ல. தனியா கூட்டிட்டு போய் போட்டோ எடுத்து மெமரிஸ் கிரியேட் பண்ணுவாரு. பண்ணையார் கூட செல்லமாவ கார்ல ஏத்தல, ஆனா ஆக்டிங் டிரைவர் முருகேசன் அம்மனி அமர வச்சு அலப்பற பண்ணுவாப்ல. ஏன்னா குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அது வரைக்கும் தபால் நிலையம், அவசர கால உதவி, எமர்ஜென்சி, காடு மேடுன்னு முடிச்சதுக்குள்ள மட்டும் ஓட்டிட்டு இருந்த வண்டி பார்டர் தாண்டது மலர்விழிக்காக தான். எகைன் குவாலிட்டி டைம். காளி வெங்கட் மனைவிக்கு அந்த கார்ல தான் பிரசவம் ஆயிருக்கும். ஒரு நாள் கார் மக்கர் பண்ணதும் நடுராத்திரியில் நகர முடியாம நிற்கும். முருகேசன் கார் கீ தொலைஞ்சு போச்சு தேடிட்டு இருக்கணும்னு போய் சொல்லி மழுப்புவாப்ல. ஆனா காளி வெங்கட்டுக்கு கார்ல பிரச்சனை, அதனாலதான் தலைமுடியும் நிக்கிறான்னு தெரிஞ்சும் வாங்க ஒரு கைப்பிடிங்க நாங்களே தள்ளிட்டு வரணும் வீடு வரைக்கும் தள்ளி கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு கடைசியா முருகேசனை பார்த்து, அண்ணே கார் கீ அங்க கடந்துச்சுன்னு கவலைப்படாதே, இந்த விஷயத்த நான் வெளியே யார்கிட்ட சொல்ல மாட்டேன், நம்ம காருக்கு ஒண்ணு ஆகாதுன்னு அப்படி இந்த முருகேசனுக்கே தெம்பு பண்ணி விட்டு போவாரு. ஏன்னா காளி வெங்கட் பேபி பிறந்தது அந்த கார்ல. அந்த சென்டிமெண்ட், அந்த நன்றி விசுவாசம் அந்த ஆளுக்கு. அந்த குட்டி பையன்
குட்டி பையன் வேற யாரும் இல்ல, நான் தான். நான் இல்ல, தினேஷ் பேர் உள்ள இவருக்கு அந்த கார்ல ஏறணுங்கிறது கொள்ள பிரியம். ஆனா அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது. காரை நீலிமா எடுத்துட்டு போனா தெரிஞ்சதும் முருகேசன், பண்ணையார், செல்லம்மா எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்களோ அதே அளவுக்கு அந்த பையனை மிஸ் பண்ணிட்டு இருப்பான். அக்காட்ட கூட திரும்பி வராதே, நீங்க சொல்லுங்க. இது கார் போயிடுச்சா கடைசி வரைக்கும் அவன் அந்த கார்ல ஏத்தவே மாட்டாங்க. அதனால படத்தோட கடைசியில லம்பா காசை கொடுத்து கார் வாங்கிட்டு வந்து பண்ணையார் வீட்டு முன்னாடி நிப்பாப்ல. டே பண்ணையார், அன்னைக்கு உன் கார்ல ஏத்த கேட்ட, நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, இன்னைக்கு நானே சொந்தமா கார் வாங்கிட்டேன்டா அப்படின்னு அண்ணாமலை ரஜினி மாதிரி வீரவாசம் பேசுவான். பார்த்தா டவுனுக்கு போறீங்க, வண்டி உங்கள்தா? ஐயோ என்கிட்ட காரே இல்ல, இந்த கார் யாரோன்னே தெரியாது, இந்த கலர் கார்ல மனுஷன் ஓட்டுவானா சித்து. பத்மினியில பிரயாணம் பண்ண சான்ஸ் கிடைச்சதும் அவரே அவர் காரை தூர வீசிட்டு பத்மினியில வந்து உட்காரவாப்ல. ஏன்னா பத்மினி மேல அவ்வளவு பாசம் தம்பிக்கு. சோ இப்படி பண்ணையாரு, செல்லம்மா, முருகேசன், குட்டி பையனு ஆல் பீப்புள் லவ்வையும் ஆக்குவே பண்ணி வச்சிருக்கோம் பத்மினி என்கிற பச்சை கலர் கார். பிறந்த அடுத்த ஜென்மத்துல த்ரிஷா வீட்டு நாயா பிறக்கணும், பிறந்த அடுத்த ஜென்மத்துல பண்ணையார் வீட்டு காரா பிறக்கணும். இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை தண்ணி ஊத்தி வளர்க்கறதுக்கு இருக்கிற 5 லவ் லாங்குவேஜ். இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை நாசமாக்க 2 டிஸ்ட்ராயிங் லாங்குவேஜை பாப்போவாங்க. ஃபர்ஸ்ட் அப்சஷன். இந்த அப்சஷன் இருக்கு, இந்த அப்சஷன் காப்பி தண்ணியில உப்பு கலக்கிற மாதிரி டேஸ்டையே மாத்திரும். இப்போ பண்ணையார் எப்படிப்பட்டவரு? நல்லவரு, வல்லவரு, நாலு தெரிஞ்சவரு, மத்தவங்களுக்காக யோசிக்கிற தங்கமான மனுஷன். ஆனா அப்படிப்பட்ட பண்ணையாரே பத்மினிய வச்சிருந்த சண்முகனாச்சி செத்துட்டான்னு தெரிஞ்சதுமே சந்தோஷப்பட்டாப்ல. ஏன் சந்தோஷப்பட்டாப்ல? இனிமே நம்ம கிட்ட இருந்து இந்த காரை திருப்பி கேட்க அவர் இருக்க மாட்டாரு, வரமாட்டாரு. நமக்கு தான் அந்த காருங்கிற ஒரு சந்தோஷம். அந்த கார் இனிமே நமக்கு தாண்டா. அபவ் மத்தவங்களுக்காக இறக்கப்பட்ட பண்ணையாரு இனமா கொடுத்தவர் இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் இறக்கப்படல. இதுக்கு காரணம் யாரு? அந்த பாலா போன அப்சஷன். அப்பா தவறிட்டாரு. ஆனந்தமே. டே பண்ணையாரு, டேய் சண்முகனை செத்துட்டாரா, இனிமே அந்த கார் உனக்கு தான், வெச்சுக்கோ. சண்முகனை பாவண்டா, டேய் அவன் கிடக்கான மயிரண்டி. அடுத்த டெஸ்ட்ராயிங் லாங்குவேஜ் பொசசிவ்னஸ். இது என்ன இருந்தால் அஜித் சொல்ற மாதிரி பொசசிவ்னஸ் ஒரு மெல்லிசான கோடு. இந்த பக்கம் இருந்தா லவபிளா இருக்கும், தாண்டி அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்வாகா. உதாரணத்துக்கு இதுல பத்மினியோட டிரைவர் நம்ம முருகேஷ். அவர் இந்த வண்டியை எடுத்து ஓட்டி இந்த வண்டியை நான் மட்டும் தான் தொடுவேன்னு ஒரு அகங்காரத்துல திரிவாப்ல. பண்ணையார் பொஞ்சாதி, நீ ஓட்ட கத்துக்க மாமா, அவங்க கூட தான் வண்டியில வருவேன்னு சொன்னதும் பண்ணையார் ட்ரை டு லேர்ன் த கார். ஆனா முருகேஷ்க்கு இது பிடிக்காதனால வேணுட்டே தப்பா சொல்லி கொடுப்பான். பட்டாஃபா பிராக்டிகல் கிளாஸ் வந்தவர்கிட்ட தியரி கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான் இவன். முருகேசா வா, இன்னைக்கு கார் ஓட்ட போலாம். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை கார் ஓட்ட கூடாது, ஏன்னா காருக்கு பிடிக்காது. முருகேசா வா, இன்னைக்கு கார் ஓட்ட போலாம். மணி என்ன? மதியம் 3 மணி, மொட்டை வெயில், சூரியன் பல்ல இழிக்கும். இப்ப கார் எடுத்துட்டு வெளியே போனா காரோட கலரை வெளுத்துரும். முருகேசா வா, இன்னைக்கு கார் ஓட்ட போலாம். ஐயோ இந்த ஆளு வேற டெய்லி வந்து உயிரை வாங்குறானே. வண்டி ஓட்டும் போது மட்டும் ஆரம்பிச்ச நல்ல கணக்கு தெரியும்ல. அதுக்கு என்ன இப்போ 4 நாள் ஓட்டினா 10 நாள் ரெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி உட்டாலக்கடி வேலையெல்லாம் பண்ணி அவரை கார் கிட்ட வராமையே பாத்துக்கிட்டான். முருகேஷ் அடுத்த நாள் அவன் ஆளை கார்ல அவுட்டிங் கூட்டிட்டு போக வின்னர் வடிவில் மாதிரி ஹாயா காலை நீட்டி படுத்துட்டு இருக்கும்போது பண்ணையார் வந்து டே எனக்கு கிளச் எது பிரேக் எதுன்னு தெரியலடா, அது அவளுக்கு தெரிய வேணாம், நான் ஓட்டுற மாதிரி ஓட்டுறேன், நீ என் பக்கத்துல உட்காந்துட்டு ஓட்டுற மாதிரி ஓட்டி மேனேஜ் பண்ணிடு. இப்ப கட் பண்ணா அதே நேரம் அதே இடம். அந்தமா வந்து அவருக்கு ஓட்ட வரலனாலும் பரவாயில்லடா, நீ பக்கத்துல உட்காந்து ஓட்டுற மாதிரி ஓட்டி அவர் தான் வண்டி ஓட்டுறாங்கிற இமேஜ் கொடுத்துடுறா. அத கையில சும்மா அவரை பிடிக்க வச்சுட்டு நீயே ஓட்டு. நான் அப்படியே உன் பக்கத்துல உட்காந்துட்டு அந்த ஸ்டியரிங் பிடிச்சி இப்படி திருவுன்னு வச்சுக்கோயேன். ஒரே விஷயத்த வந்து முருகேசன் காதுல ஓதிட்டு போன அப்புறம் he feels so guilty. இதுக்கு 2 இந்த வயசுல இவ்வளவு லவ் பண்ணுதுங்க. இது புரியாம நான் ரொம்ப செல்ஃபிஷா இருந்துட்டேனே. அவனோட தப்ப ரியலைஸ் பண்ணிட்டு அன்னைக்கு ஆளோட அவுட்டிங் போறதை அவாய்ட் பண்ணிட்டு ஐயாவை கூட்டிட்டு ஆத்தரமா போவான். சோ இங்க முருகேசனை கொஞ்ச நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது அந்த பொசசிவ்னஸ். காத்து வாக்குல 2 காதல் மாதிரி முருகேசனுக்கு இதுல 2 லவ்வர்ஸ். ஒன்னு பத்மினி, இன்னொன்னு மலர்விழி. ஒரு நாள் பத்மினியை ஓட்டுவான், இன்னொரு நாள் மலர்விழியை ஓட்டுவான், ஒரு நாள் 2த்தையும் ஒரே நேரத்துல ஓட்டிட்டு போவான். வாழ்றாயா மனுஷன். முருகேஷ் இந்த காரை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரிஞ்ச அப்புறம் முருகேஷா இந்த காரை நீயே ஓட்டு, எனக்கு வேணாம், நான் ஒரே ஒரு நாள் மட்டும் ஆளை கூட்டிட்டு போய்க்கிறேன்னு கன்ஃபஸ் பண்ண அப்புறம் தான் காரை ஓட்டவே கத்து கொடுப்பான் முருகேஷ். பீட கேரக்டருக்கு இந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல ஒரு சூப்பரான எண்டிங் கொடுத்திருப்பாங்க. அவனுக்கு யாராவது பிடிக்கலனா அவங்கள பாராட்டி விட்டுருவான். அண்ணே பார்த்து போயிட்டு வானே. ஐயோ இந்த சூப்பர் பவரை பாருங்களேன். மிஸ்டர் பீடை அவருக்கு இருக்கிற பிரச்சனையா சூப்பர் பவரா மாத்தி பாசிட்டிவ் லைஃப் லீட் பண்ணி அனுப்பிச்சிருவாப்ல. நல்லா இருக்கியான்னு கேட்டுருவா. இந்த கேரக்டர் மட்டும் நான் முன்னாடி மீட் பண்ணியிருந்தேன்னா நான் நினைச்ச நிறைய விஷயத்தை பண்ணியிருப்பேன். மிஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஆனா அதுல ஒரு இருக்கு, அவன் நாசமா போகணும்னு வேணுட்டே பாராட்டினா நடக்காது, மனசார பாராட்டினா தான் நடக்கும். சரி விடுனே, போய் தொலைறாங்க, எங்கிட்ட நல்லா இருந்துட்டு போறாங்க. சம்திங்ல இப்படிதான் ஒரு அம்மனி கேரக்டர் வரும். சோ ஐ வுட் சே he and she makes the best pair. கிளைமேக்ஸ்ல கார் திரும்ப வீட்டுக்கு வந்துரும். ஆனா வந்து என்ன பண்றது, கார் தான் எடுக்க மாட்டேங்குதே, ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆனா பீட அது மேல ஏறி குதிச்சதும் எடுத்துரும். அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடும். ஊரே அவனை அன்லக்கியா பாக்கும். ஆனா எண்டிங்ல அண்ணனோட ஹெல்ப் தான் ஏறுமுகம். அதுக்கப்புறம் கார் ஆன் பண்றதுக்கு அதுவே டெக்னிக்கா மாறிடும்.
சரியாண்ணே? வாடா. இதுதான் பீடையின் இரண்டாவது சூப்பர் பவர். பத்மினியோட கிளீனரா இருந்த பீடை இப்ப பத்மினிக்கு பிரியமானவன் ஆயிட்டாண்டி. எல்லாரும் வந்தாச்சு, ஏன் வண்டி எடுக்காம இருக்கீங்க? எங்க அண்ணன் பீடை வந்தாதான் நாங்க வண்டி எடுப்போம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே ஒரு ஃபேக்டர் இருக்கும். ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ரிசீவரா இருப்பாங்க, இன்னொருத்தங்க கிவரா இருப்பாங்க. ஒருத்தர் லவ் இந்த வாங்கிக்கோ அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க, இன்னொருத்தங்க அதை வாங்கி சட்டப்பையில போட்டுட்டே இருப்பாங்க. இதுல ரிசீவர் யாரு? அந்த காரு தான். கிவர் யாரு? பண்ணையாரு, செல்லம்மா, முருகேஷ், மோஸ்ட்லி எவ்ரிஒன் இந்த வில்லேஜ். கிவராவே இருக்கும்போது ரிசீவராவே இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகாது. அப்பப்ப இதை ஸ்வாப் பண்ணிக்கணும். இந்த டைம் நீ ரிசீவர், நான் கிவர். இந்த டைம் நான் கிவர், நீ ரிசீவர். இதுல ரிசீவரா இருக்கிற அந்த காரு ஒரே ஒரு டைம் கிவரா மாறும். கிளைமேக்ஸ்ல நீலிமா டப்பா காருக்கு இவ்வளவு டிராமான்னு தகடப்ப மாதிரி பத்மியை தூக்கி போட்டு போனதும் காரை கொண்டாந்து ஓரமா நிறுத்துவாங்க வீட்டுல. அப்ப பீடை ஏறி குதிச்சதும் வண்டி ஆன் ஆகும். ஆனா அன்னைக்கு என்ன நாள்? பண்ணையார் செல்லமா திருமண நாள், வெட்டிங் டே. அதுக்காக அவங்க இந்த கார்ல இன்னைக்கு போயிட்டு வரட்டுங்கிறதுக்காக காரு திருப்பி லவ்வ காட்டும். அன்னைக்கு அவங்களா ரிசீவர், அந்த காரு கிவர். பொல்லாதவன் தனுஷும் பண்ணையார் பத்னி முருகேசனும் ஒரு வகையில ஒண்ணுதான். ஒரு பைக் எடுத்துட்டு சுத்தணும்னா அவளுக்கு ஏமா லவ் வந்துருச்சு. கார் எடுத்துட்டு சுத்தனா அவளுக்கு ஏமா லவ் வந்துருச்சு. அப்படின்னா காரோ பைக்கோ எடுத்துட்டு சுத்தனா லவ் செட் ஆகுது மாமா. ஓல்சமான படம். என்ன ஒரே ஒரு குறை, அந்த கூட மேல கூட வச்சு சாங் ரம்மில வந்ததுக்கு பதிலா இந்த படத்துல வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சமீப காலமா நம்ம ஆடியன்ஸ் படத்தை என்ஜாய் பண்றதை விட்டுட்டு படத்தை ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்ணாலும் நம்ம ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. நோ பிரெய்னர் என்டர்டைன்மெண்ட் எடுத்தா புதுசா எதுவுமே இல்லையே, பழசாருக்கு நடிக்கிறானுங்க. சரி ஜானர் ஸ்பெசிஃபிக்கா எடுத்தா மாஸ் இல்ல, ஹீரோஸ் இல்ல நடிக்கிறானுங்க. பாலிவுட் ஸ்டைல ராம்காம் எடுத்தா நாட் ரியாலிட்டிங்கிறானுங்க. ஹீரோயிசம் மசாலா படமா எடுத்தா கிரிஞ்சு குப்பைன்னு காரி துப்புறானுங்க. ஆர்ட் படம் எடுத்தா புரியலங்கிறானுங்க. டார்க் காமெடி எடுத்தா பிடிக்கலங்கிறானுங்க. சரி ரியாலிட்டில இருந்து படம் எடுத்தா நாட் அப் டு லெவலுங்கிறானுங்க. எல்லாருக்குமே எல்லா படமும் ஒர்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஆனா வர எந்த படமே ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்றது? இப்படி ஆர்ட்டாவும் என்டர்டைன்மெண்டாவும் பார்க்க வேண்டிய படத்தை கண்டென்ட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு படத்தை அடிக்கணும் முடிவு பண்ணிட்டா அவ்வளவுதான், எப்படி வேணாலும் அடிக்கலாம். சோ இப்படி அந்த படத்தோட ஜானர் என்ன, ஹீரோ கேரக்டர் என்ன, அந்த படம் எந்த டைம்ல வந்துச்சுன்னு தெரியாம கண்டெமினிக்கு ரிவ்யூ பண்ணும் பீப்புள் கண்ணில் இந்த படம் மாட்டுச்சுன்னா எப்படி அடிப்பாங்கன்னு ஒரு சின்ன கற்பனை. இதெல்லாம் படமா? இல்ல தெரியாம கேக்குறேன், இதெல்லாம் படமா? அவன் 1000 கோடி அடிச்சிட்டு இருக்கான். இன்னும் இவனுக்கு ஒரு காரு 4 பேரு காடு மேடுன்னு படம் எடுத்துக்கிட்டு படத்துல காரு பேர் பத்மினி. அது ஏன் பத்மினி? பொம்பளை பேரு ஏன் பாலசுப்ரமணியன் வையி? ஏன்னா பொம்பளை பேர் வச்சாதான் இவங்களுக்கு ஓட்ட வரும். இந்த ஹீரோ கேரக்டர் கார் எடுத்துட்டு ஹீரோயினை ஸ்டாக் பண்ணிட்டே சுத்துறான். அந்த பண்ணையாரே சரியான மேல் சாவனிஸ்ட், பொண்டாட்டி அடிமையாக வச்சுட்டு இருப்பான். அந்த அம்மா தான் இவருக்கு சமைச்சு போடும், எல்லா சேவையும் பண்ணும். ஆனா அந்த அம்மாவை மதிக்க கூட மாட்டான், கை நீட்டி அறைய போவான் பூமரே. அந்த அம்மா கிட்ட ஒப்பீனியே கேட்க மாட்டான். ஏன் அந்த அம்மாக்கு ஓட சொல்லி கொடுக்கறது? சொல்லி கொடுத்தா எங்க நம்மளோட சீக்கிரம் கத்துப்பான்னு போறாம பண்ணையாருக்கு. அந்த பாலசரவணன் கேரக்டர் பாவம், மென்டல் அபியூஸ் பண்ணியே ஒரு வழி ஆக்கிறாங்க அவனை. ஏன் அந்த பண்ணையாருக்கு பேர் இல்லையா? பண்ணையார் தான் பேரா? எல்லாரும் பண்ணையார் கூப்பிடுறாங்க. கேஸ்டிஸ்ட் ஃபிலிம். இப்படி ஒரு மேல் சாவனிஸ் கேஸ்டிட் படம் உங்க கண்ணு தெரியாம போயிடுச்சு. போட்டு அடிங்க ஃப்ரெண்ட்ஸ். வரட்டா? இன்னொரு காராக்கு ஏற்கனவே 7-8 கார் சும்மா நிக்குது. நிக்கட்டுமே, தரையில் தான் நிக்குது. உங்க தலைமையிலேயே நிக்குது.